friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேபி கேர் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸை வந்து தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. சோ நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நம்ம வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ அது என்னன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சோ போய் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நார்மலாவே பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ் வந்து ஒரு 12 to 17 hours வரைக்கும் கம்பல்சரியா வந்து அவங்க தூங்குவாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நைட்ல வந்து தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து தூக்கி வச்சுட்டு நடப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கவே மாட்டாங்க, ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. படுக்க போட்ட உடனே வந்து ஏஞ்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 பேபிக்குமே வந்து நான் நைட்ல வந்து தூக்கி வச்சுக்கிட்டு நடந்ததும் கிடையாது, அவங்க வந்து தூங்காம இருந்ததும் கிடையாது. 2 பேபியுமே பாத்தீங்கன்னா நல்லா தூங்குனாங்க. பையன் கூட வந்து நைட்ல வந்து கொஞ்சம் முழிச்சிட்டு விளையாடுவனே தவிர மற்றபடி அழுதது கிடையாது. பொண்ணும் அப்படிதான் நல்லா வந்து தூங்குவோம். இப்போ வரைக்குமே பேபி பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து அவள் படுத்து தூங்கணும்னா காலையில தான் அவள் ஏஞ்சிப்பா. ஸோ ஃபீட் பண்றதுக்கு நான் தான் வந்து அவளை எழுப்பி வந்து ஃபீட் பண்ணனே தவிர அவள் வந்து நடுவில் ஏஞ்சதே கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்றேன்றதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து நான் பார்க்கல நான். ஸோ என்ன வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தியரிட்டிக்கலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைங்களோட கண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து ஒரே விஷயத்த வந்து ஒரு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தூங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் குழந்தைங்க வந்து அப்படியே அமைதியாக வந்து படுக்க போட்டு போனோம்னா அப்படியே தூங்கிடுவாங்களாம். அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா படுத்தவொடனே வந்து அவளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரேண்டமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூபார்ன் பேபிஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் எப்படி வந்து தூங்க வைக்கணும்ன்றது. ஒரு சில டைம்ல நைட்ல வந்து மோஸ்ட்லி தூங்காத ரீசன் என்னன்னா, ஒன்று வந்து பசிக்காக அழுவாங்க, இன்னொன்று வந்து இந்த வெயில் டைமா இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு வின்டர் சீசனா இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து குளிரும். அதுக்கு அப்படியே இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, அதாவது வேர்க்கும். இந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால கூட வந்து அவங்க அழலாம். ஒரு சேஃப்காக வந்து அம்மா மடியிலே வந்து படுக்கிறதுக்கு வந்து அழறதுக்காக சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நியூபார்ன் பேபிஸ் வந்து ரேண்டமா பண்ற விஷயம் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைய வந்து நைட்ல வந்து அழகா நீங்க தூங்க வச்சுட்டு நீங்களும் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்றது என்னன்னா, பாப்பா வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவளை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பையன் கூட நல்லா தான் தூங்கினா, பட் நைட்ல ஏஞ்சானா கொஞ்ச நேரம் வந்து முழிச்சிட்டு இருப்பானே தவிர வந்து அழுது கிடையாது. ஒரு 5 months வரைக்கும் இப்படிதான் இருந்தாங்க. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா 5 months வரைக்குமே வந்து நல்லா வந்து தூங்குவாங்க. 5 monthsக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து கலர்ஸ்ல எல்லாமே வந்து நல்லா தெரியும். விளையாடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து குறிக்கோளா இருக்குமே தவிர தூங்குறதுக்கு கொஞ்சம் வந்து லேட்டா தான் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பகல்ல வந்து போட்டு அழுத்தி போட்டு நம்ம தூங்க வச்சுன்னா நைட்ல வந்து தூங்கவே மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 monthsக்கு மேல நான் சொல்றேன். 0 to 5 months பேபிஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரூமை வந்து நம்ம நல்லாவே வந்து கிளீனா வச்சிருக்கணும். அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிளீனா இருக்கணும். அதாவது வந்து அவங்க படுக்க போற பெட் எல்லாமே வந்து நல்லா நீட்டா இருக்கணும். அது பக்கத்துல வந்து எந்த டாய்ஸ் அந்த மாதிரி வந்து எந்த விஷயங்களும் வந்து பக்கத்துல இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து லைட், அதாவது நைட்டு வந்து அவங்க தூங்கும் போது ரொம்ப குழந்தைங்க வந்து லைட் வெளிச்சத்துல இருக்கணும் தான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்காக வந்து ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுன்னா தூக்கம் வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அதனால வந்து நைட் லேம்ப் வந்து யூஸ் பண்றது பெட்டர். பிகாஸ் வந்து ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாதிரி இருக்கும்போது நைட்ல வந்து நைட் லேம்ப் வந்து யூஸ் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பகல்ல கூட வந்து நீங்க ஒரு சில பேர் வந்து லைட் வந்து போடுவாங்க, அதாவது ஜாண்டஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா லைட் எஃபெக்ட்லேயே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து கியூர் ஆயிருக்கும். பட் 1 month வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகலே வந்து லைட் எரியும், நைட்டே வந்து லைட் எரியும். ஸோ பகல வந்து நல்ல வெளிச்சமாவே இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க. லைட் வந்து சும்மாவே வந்து ஆன் பண்ணிட்டே இருந்தா அதோட ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த ரூம்க்கு வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ அந்த ஹீட் எஃபெக்ட்லேயே வந்து குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகல வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏசி ரூமா இருந்தா பரவாயில்ல, ஏசி வந்து யூஸ் பண்ணாதவங்கன்னா வந்து விண்டோஸ் நல்லா வந்து காத்து வந்து அவங்களுக்கு நல்லா வரணும், வெளிச்சமும் வரணும், காத்தும் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பகலும் சரி நைட்டும் சரி அவங்க வந்து நல்லாவே வந்து தூங்குவாங்க. ஸோ நைட்ல வந்து தூங்க வைக்கும் போது நைட்ல வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப அதிகமாக இருந்தால் குழந்தைங்க தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. தென் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பசிக்காக வந்து மோஸ்ட்லி வந்து அழுவாங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து தூங்கிடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் கிடைக்கும் தூங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து குழந்தைங்க அழுதா கூட நம்மளால வந்து டக்குன்னு உடனே ஏஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் நம்ம வந்து ஏஞ்சி ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் வந்து அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஃபீட் பண்ணிட்டு படுத்த மாதிரி இருக்கும். பட் வந்து அவங்க 2 வாட்டி 3 வாட்டி யூரின் போயிட்டாலே போதும், ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. பிகாஸ் அந்த குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஐட்டம் வந்து சாப்பிட்ற குழந்தைங்கன்னா வந்து பிரச்சனையே கிடையாது. பட் 0 to 6 months வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் வந்து அவ்வளோ கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கும் போது 2 or 3 times வந்து அவங்க யூரின் போனாலே அவங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி வந்து டைப்பர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் கூட அவங்க வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் நைட்டில் வந்து நம்ம வந்து டைப்பர் போடுறோம் தான், பகலில் கூட ஒரு சில பேர் வந்து போடுவாங்க. பட் ஒரு 8 hours வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைங்களோட டைப்பர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் தொட்டு பார்க்கணும். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதனாலே வந்து குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பகல் டைமில் நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட 2-3 யூஸ் பண்ணுங்கள். நைட்டில் கூட வந்து அடிக்கடி வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். நைட்டில் வந்து ஒரு சில டைமில் வந்து மோஷன் கூட வந்து போவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளியராக பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவங்க கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க தூங்குறதுக்கு. ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பேபிஸ்க்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதாவது வந்து சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து காலையில் வந்து ஒரு 11:30 வந்து அவங்கள குளிக்க வச்சு தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதே மாதிரி நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள குளிக்க வைக்க முடியாது. நார்மல் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டிங்கனாலே போதும். அவங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட் வந்து அவங்கள நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு லோஷன் இல்லை நீங்கள் ஏதாவது க்ரீம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அவங்கள வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களுக்கு தூங்க வச்சிங்கன்னா நல்லாவே வந்து தூங்குவாங்க. சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து தின்னான கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரேயானாக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், ரொம்ப வந்து திக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று போகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப தின்னாக யூஸ் பண்ணுறது பெட்டர். அந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து உடம்பு உள்ள வந்து காற்றும் போகும், நல்லா வந்து ஃப்ரீயாகவும் வந்து தூங்குவாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் சீசனாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து குளிர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் வந்து அவங்க குளிர்துன்னு கூட அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டர் டைமில் வந்து டைப்பரும் அதிகமாக மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குளிரில் வந்து அதிகமாகவே வந்து யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து செக் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். காலில் வந்து சாக்ஸ் வந்து போட்டு விடுறது, கையில் வந்து க்ளவுஸ் வந்து வச்சுருப்பாங்களான்னு தெரியல, கையில் போட்டு விட்டாலும் காலில் வந்து சாக்ஸ் வந்து நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கதகதப்பாக இருக்கும். ஸ்வெட்டர் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வந்து குளிர குழந்தைங்களா இருந்தால் ஸ்வெட்டர் போட்டு விடுங்க. நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஒரு திக்கான கிளாத் வந்து போட்டு விட்டாலே போதும், அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, நல்லாவே வந்து தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே வந்து என் பொண்ணுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து அவளுக்கு வந்து 5 months வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. பகலில் வந்து நல்லா அவள் வந்து பிறந்ததும் வந்து சம்மர் டைமில் தான் வந்து பிறந்த அவள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் குளிக்க வைப்பேன். டெய்லி குளிக்க வைக்கக்கூடாது தான், பட் வெயிலுன்றதுனால ஏசி இருக்கிற வீடாக வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் ஏசி இல்லாத வீடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டெய்லி குளிக்க வச்சு குழந்தைங்க வந்து நல்லா காத்தோட்டமாக இருந்தாலே வந்து போதும், நல்லா வந்து தூங்குவாங்க. அதே மாதிரி நைட்லேயும் வந்து நான் நல்லா வந்து அவளை தொடச்சி விட்ருவேன். அப்புறம் வந்து க்ரீம் இல்லைன்னா வந்து லோஷன் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து தூங்க வச்சுடுவேன். அவளும் வந்து நல்லா தூங்கிடுவா. தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போ தூக்கம் வருமோ அப்போ வந்து தூங்குவாங்க. ஸோ நம்ம பகலில் வந்து நீ தூங்கு கல்லேருந்து தூங்கவே மாட்டேன், நீ தூங்குன்னு சொன்னா அவங்களுக்கு பகலை வந்து எப்படியாவது நம்ம தூங்க வச்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தூங்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வந்து தூக்கம் வருதோ அப்போ வந்து தூங்குறது பெட்டர். 5 monthsக்கு அப்புறம் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து ஆட்டம் போட்டாங்கன்னா நல்லா வந்து விளையாட விட்டுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறது வந்து ஒரு 6 to 7 ஒரு 1 hour அந்த டைமில் வந்து தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் தூங்க வச்சுன்னா 9 o'clock மேலே அவங்க தூங்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு வாட்டி தூங்க வைக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நைட் ஒரு 9 o'clock மேலே வந்து தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதனால அவங்க ஏஞ்சிப்பாங்க, ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் ஏஞ்சி ஃபீட் பண்ணிவிட்டு படுக்க போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பாப்பாக்கு வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னையும் வந்து பேபி வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அவள் என்ன நல்லா வந்து தூங்க விட, பகலையும் சரி நைட்டும் சரி நல்லா வந்து என்னை தூங்க விடவா. சில பேபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன ரீசன்ஸ்னால தான் வந்து அவங்க அடம் பண்ணுவாங்க. வந்து இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்கள் உங்கள் பேபியும் வந்து நல்லா தூங்குவாங்க. ஸோ குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாலே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள வந்து
வந்து தூங்க வச்சிடலாம். 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களாம் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது வந்து ஒரு சில டைம்ல வந்து 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு விளையாடுவாங்க, அப்புறம் வந்து ஒரு 1 மணிக்கு தான் வந்து தூங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக விளையாடிட்டு நைட் வந்து படுத்து தூங்கிடுவாங்க. 2 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து பார்த்து தான் ஆகணும். ஒவ்வொரு சில டைம்ல வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்க. இந்த டிப் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க பேபிஸும் வந்து தூங்குவாங்க, நீங்களும் வந்து தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். நான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.